அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் செவ்வாயும் புதன், கும்பராசியில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காசு கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்ற மூதரை உண்டுங்க. அந்த வகையில பாரத புண்ணிய பூமியில் ஏராளமான புனித புண்ணிய தீர்த்தலங்கள் அழகுற திகழ்கின்றன. அவற்றில் முதன்மையானது வாரணாசி எனப்படும் காசி திருத்தலமாகும். மானிட பிறவி எடுத்துள்ள அனைவருக்கும் முக்தி அளிக்கும் 7 திருத்தலங்களிலும் 12 ஜோதிட லக்ன கேந்திரங்களிலும் முதன்மையானது காசி. காசி நகரம் முழுவதுமே சிவபூமி என்பதால் ஏராளமான பெரியோர்கள், சிவபக்தர்கள் ஆகியோர் காசி மண்ணில் காலடி வைக்க மனமில்லாமல் தவழ்ந்து சென்று விஸ்வநாத பெருமானை தரிசித்து வந்ததாக புராதன நூல்கள் விவரித்துள்ளன. பல பிறவிகளில் ஆதி திருத்தலத்தை தரிசிக்காமலும் அங்குள்ள கங்கையில் புனித நீராடாமலும் நம் வாழ்க்கை முடிகிறது என்று மரண தருணத்தில் வருந்தியபடி உயிர் பெரியும் ஜீவன்களுக்கு மட்டும்தான் மறுபிறவியில் காசி திருத்தலத்தில் கங்காஸ்தான பலமும் விஸ்வநாத பெருமான், அம்பிகை, அன்னபூரணி ஆகியோருடைய தரிசனமும் கிடைக்கும் என காசி புராணம் கூறுகிறது. இத்தகைய புனிதமும் பெருமையும் கொண்டு திகழும் காசி திருத்தல தரிசனமும் கங்கா ஸ்தானமும் கிடைத்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்றுதான் விரதமிருந்து பார்வதி பரமேஸ்வரரை பூஜிக்கும் போது இந்த பேரு கிட்டும். இதற்கு பல பிறவிகள் எடுத்து ஏராளமான புண்ணியத்தை சேர்த்து வைத்தால்தான் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் என புராதன நூல்கள் விவரித்துள்ளன. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளாவும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த மாசி மாதத்தில் கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம சனியினுடைய ஆரம்ப பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள். 7.5 சனி என்றாலே அனைவருக்கும் அச்சம்தாங்க. இருந்தாலும் கூட கும்பம் சனி பகவானுக்கு உகந்த ஆட்சி வீடாகும். அதனால் பிரச்சனைகள் அளவோடு தாங்க இருக்கும். ஜென்ம ராசியில் சனியுடன் சூரியனும் சேர்ந்திருப்பது உஷ்ண சம்பந்தமான பிணிகள், உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி நரம்புகள், ரத்தம், இதயம் ஆகியவை சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளதால அதிக உழைப்பையும் தேவையற்ற கவலைகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் திருமண முயற்சிகளின் போது தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை சற்று ஒத்திவைப்பது நல்லது. ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் முழுவதுமே குழந்தைகளுடைய எதிர்கால நலனை சற்று சிந்தித்து வரனை முடிவு செய்வது நல்லதுங்க. அல்லது 7.5 சனி காலம் முடியும் வரை இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை சற்று ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ஜென்ம சனியினால் ஏற்படும் தோஷத்திற்கு மிகுந்த சிறந்த பரிகாரமாக கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால அவ்வளவு பெரிய சிரமங்களை உங்களுக்கு அவர் ஏற்படுத்த மாட்டார் என்பதால கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. சற்று நிதானமாக இருந்தாலே போதுமானதாக இருக்குது. ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கு அதிபதியாவாருங்க. உத்தியோகத்துறைக்கு அதிபதியாவார். அவருடன் இந்த மாதம் சூரியனும் சேர்ந்திருப்பதால அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க. அலைச்சல் மிகுங்க, பொறுப்புகள் கூடுங்க, பணிச்சுமையும் கடமைகளும் அசதியை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை சொல்லிக் கொண்டேதாங்க இருப்பாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய
கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அவ்வளவு உங்களுக்கு சாதகமாக இல்லாததால உத்தியோகத்தில் நீங்கள் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் உத்தியோகஸ்தர்களுக்கு திடீரென்று ஒரு எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய லாபத்தையும் விற்பனையும் காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்குங்க. நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வருங்க. தக்க தருணத்தில் நிதி நிறுவனங்களும் ஒரு சில நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகுங்க. கூட்டாளிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை ஏற்படுத்துங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் தொல்லைகள் கவலை அளிக்குங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. இருக்கும் சூழ்நிலையை பொறுத்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. வருமானமும் வாய்ப்புகளும் படிப்படியாக உயருங்க. இருந்தாலும் உழைப்பும் அலைச்சலும் அதிகமாகவே இருக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் மேலும் காலத்த மாதமாகலாங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. திரைப்படத்துறையினர் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க. ஜென்மசனி நடைபெறுவதால பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையலாங்க. ஆபத்தான பாத்திரங்கள்ல நடிக்கும் போது நடிகர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க. ஏன்னா சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலம் நடைபெறுவதால அனைத்து செயல்களிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை குறைத்துக் கொள்வது அவசியங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. தேர்தலுக்கு முன் உங்களுடைய பாடங்களை ஆழ்ந்து படித்து மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டுங்க. இன்றைய கல்வியை நாளைய செல்வம் என்பதை மறந்து விடாதீங்க. ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களுடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய கல்வியில் மற்றும் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் கடுமையாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். அண்டை நிலத்தவருடன் பகை ஏற்படக்கூடுங்க. அவற்றை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான வழி பிறக்குங்க. அது மட்டும் இல்லாம வருமானம் அதிகரிப்பதால குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாகவும் மாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பித்துள்ளதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலகத்தில் சில ஊழியர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இரவு நேர பணிகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது அவசியங்க. நண்பர்கள் என நீங்கள் நம்பி பழகும் நண்பர்களால் ஏமாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவானுக்கு பரிகாரம் மிகவும் அவசியங்க. 12 சனிக்கிழமைகள் மண் அகலில் அருகில் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ பிரதோஷ காலமாகிய மாலையில் 5 எண்ணெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.